அப்போ நான் அவங்கள அப்ரோச் பண்ணும்போது டான் பிக்சர்ஸ் பண்ணுற மாதிரி அப்போ இல்லை, அப்போ வந்து லைக்காக தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவங்க மூலியமாக தான் நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அவங்க அப்ரோச் பண்ணி வந்தாங்க. ஸோ ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்மளே கொண்டு போயிடலாம் அப்படின்னு. ஆமாம், அதுக்கப்புறம் நம்மளே அதுக்கப்புறம் நாங்கள் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சனால சரி மேபி நம்மளே இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதான். பட் விச் இஸ் ஈஸி ஃபார் யூ பீங் அஸ் அ டைரக்டர் ஆர் அஸ் அ ப்ரொடியூசர்? தெரியல, டேரக்டராக இருக்கிறது கொஞ்சம் நான் என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மள்ட்ட ஒரு ஹோல்டு இருக்குது, ஒரு க்ரியேட்டிவ் கால் இருக்கலாம். பட் ப்ரொடியூசர் இருக்கும் போது நம்ம மேக்ஸிமம் வேலை வந்து டுவர்ட்ஸ் ரிலீஸ் தான் இருக்கும். இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம், ஓடிடி ஐ மீன் லைக் எப்போ படத்தை ரிலீஸ் பண்ண அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே பெரிய டேரக்டர்ஸாக தான் இருப்பாங்க, அவங்க தான் ஃபைனல் கால் எடுப்பாங்க. நம்மள பெருசாக ஒரு ஹோல்டு இருக்காது. ஸோ அதனால நமக்கு அது பெருசாக வேலை இல்லை. புரியுது புரியுது. இன்ஃபேக்ட் பராசக்தியுமே கொஞ்சம் அந்த நாஸ்டாலஜிக்கான டச், கொஞ்சம் அந்த அந்த விண்டேஜ் டச் இருக்கிறதா ஒரு படம். ஆமாம், அதுவும் நல்ல 60s பீரியடில் இருந்த படம். ஐ திங்க் யூ ஆர் வெரி மச் இன்டு அந்த காலங்களை ரீலீவ் பண்ண ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, கதைக்களம் அப்படி சூப்பராக இருக்கும் அந்த படம். அந்த ஐடியா எல்லாமே சொல்லும்போது மேமே ரொம்ப எஸ்தெட்டிக்காக நான் சொன்னல பார்த்து பண்ணேன்.